அதனால் வந்து வாடி பொடிங்கிறத வந்து கட் பண்ணுங்கள். ஹாய். ஏன்னா வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து வாடி பொடிங்கிறது தான். அது உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதே உங்கள் பொண்டாட்டியே வந்து இப்போ லைவில் வந்துச்சுன்னா வேறு யாராச்சும் வாடி போட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அதே மாதிரி தான் சொல்கிறேன். வாடி பொடிங்கிறத எடுத்துகிட்டு மற்றபடி நீங்கள் எந்த கமாண்ட் வேணாலும் போடலாம். ஏன்னா எல்லாருக்குமே அது மாதிரி போடாதீங்க. சில பேருக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அதனால் சொல்கிறேன் நான். இல்லை, நான் சொல்கிறது கரெக்டு தானே? அது கரெக்டு தான். ஹாய். ஹாய் அண்ணா. எப்படிண்ணா இருக்கீங்க? மருதே அண்ணா, எங்கள் அண்ணா வந்துட்டார் லைவில். இப்போ தான் ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஹாய் அக்கா, நீங்கள் அழகா இருக்கீங்க, லட்சணமாக இருக்கீங்க. பொட்டு வச்சு வில்லேஜா? பொட்டு வச்சா யாருமே வில்லேஜ்னு சொல்ல முடியாதுப்பா. நாங்கள் வந்து தஞ்சாவூர். நான் நல்லா இருக்கேன்ப்பா. நான் வந்து தஞ்சாவூர். கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து சென்னை. அதனால் யாருமே பொட்டு வைக்க மாட்டாங்கன்னு இல்லை. நான் சின்ன பொட்டை வச்சுருந்தேன். இப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணேன், அக்கா நீங்கள் கொஞ்சம் பெரிய பொட்டை வச்சா அழகாக இருக்கும் இன்னும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க தானே எனக்கு இது. அதனால் அவங்களுக்காண்டியே கொஞ்சம் பெரிய பொட்டாக வச்சு நான் லைவில் வரேன் நான். அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். லைக் பண்ணிகிட்டே பாருங்களேன் கொஞ்சம். நிறைய பேர் கோயிலுக்கு போயிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் பேசிட்டேன்னா அது வந்து அவங்க பாதி பேர் வந்து தப்பான கமெண்ட் தான் போடுறாங்க. அதனால் நான் சொல்லிட்டேன் நான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏம்மா கோவப்பட்டேன்னு திருப்பி அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, கோச்சிக்காதீங்கம்மா. ஆனால் அதை நான் பார்த்தேன் நான். சில பேர் இங்கிலீஷில் தான் கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் தெரிஞ்சவங்க வந்து தமிழில் கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நான் திட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி இருந்து எல்லாம் தயவு செஞ்சு லைவில் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன கோயிலுக்கு போனீங்களா? ஹாய்ப்பா. அக்கா வளைச்சிட்டு எந்த கோயிலுக்கு போனீங்க? என்னால் கோயிலுக்கு போக முடியல. வீட்டிலே சாமி கும்பிட்டுட்டேன். ஏன்னா எதுவுமே இன்றைக்கி செய்யலை வீட்டில். அதனால் வந்து வீட்டிலே சிம்பிளாகவே பூ நேற்றே வாங்கின்னு போட்டு சாமி கும்பிட்டாச்சு. நாளைக்கு ஆடி அமாவாசைன்னு. அதனால் ஹாய். அதனால் நேற்று கோயிலுக்கு போனீங்க. இன்னைக்கு காலைல அக்காவை கோயிலுக்கு அழைச்சிட்டோமில்ல, எந்த கோயிலுக்கு போனீங்க? பசங்க என்ன பசங்களுக்கு என்ன சொன்னாங்க மிஸ்ஸு? அதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபோன் அடித்தே பேசுகிறேன்னா லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்புறம் சதீஷனா ஃபோன் பண்ணியிருந்தேன். சதீஷனை பேசினாங்க, சொல்லியிருக்காங்க ஊருக்கு வரமா, என்னெல்லாம் முடிஞ்சது ஒரு சின்ன கிஃப்டாச்சும் நான் வாங்கிட்டு வரணும், நாங்கள் பையனை அனுப்பி விடுங்க நாங்கள். சரிண்ணா சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. சரி, நான் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் கால் பண்ணுறேன். அப்புறம் எந்த ஊர்? சென்னை. நான் வந்து தஞ்சாவூர்மா. கட்டி கொடுத்தது வந்து சென்னையில் கட்டி கொடுத்தாங்க.